வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த நாட்டில் சமயம் சார்ந்த விழாக்களும் சரித்திரம் சார்ந்த விழாக்களும், அதாவது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலும் நேஷனல் ஃபெஸ்டிவலும் விடுமுறைகளாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு காந்தியின் பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி, இது ஒரு ஹாலிடே அப்படிங்கிறது தான் மேலோங்கி இருக்கே தவிர, இந்த பிறந்த நாளில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து இத்தனை ஆண்டுக்கு பிறகு அவர் பிறந்த நாளை நினைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் எந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொள்ள வேண்டும்? நகைச்சுவை சொல்கிறாங்க, காந்தி ஜெயந்தி லீவு மட்டும்தான். மேடைகளில் சொல்லுவாங்க நகைச்சுவையாக, காந்தி ஜெயந்தியை பற்றி குறிப்பிடுதுன்னு சொன்னால் காந்தி தெரியும், ஜெயந்தி யாருன்னு கேட்டாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறது. ஆனால் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை, அவர் எழுதின சத்திய சோதனையை, அவர் இந்த மண்ணுக்கு செய்த தியாகத்தை நாம் மறக்க முடியாது. அதை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் ஒன்று, த மெசேஞ்சர் இட் செல்ஃப் மெசேஜ். அவரே சொன்னார், வாட் இஸ் யுவர் லைஃப், உங்கள் மெசேஜ் என்ன, இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா என் லைஃபே ஒரு மெசேஜ்னு சொன்னார். அதனால் த மெசேஞ்சர் இட் செல்ஃப் மெசேஜுங்கிறது காந்திக்கு பொருந்தும். அவருடைய வாழ்க்கையை, அவரே ஒரு இந்த செய்தி இந்த மண்ணுக்கு. அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அவங்க அம்மா 3 சத்தியம் வாங்கினாங்க. புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் இருக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரிலாம் தவறுலாம் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாங்க. அதை அவர் கடைபிடித்தார். அப்படிங்கிறது என்னென்னா, அவ்வளோ தூரத்தில் போய் அம்மா கொடுத்த சத்தியத்தை கடைபிடிச்சாருங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த புலால் உண்ணுவது, மது அருந்துவது, பெண்களோட பழகுவது, மாமிசம் சாப்பிடுவது, இதெல்லாம் அவர் வாழ்ந்த ஊரில் தப்பு கிடையாது இல்லையா? அங்கே எல்லோரும் அது யூஷுவல். அங்கே அவர் அதை செஞ்சால் அதை யாரும் தப்புன்னு சொல்லவும் போகிறதில்ல. அங்கே செஞ்சால் அவங்க அம்மாவுக்கு தெரியவும் போகிறதில்ல. ஆனாலும் அம்மா கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினார். அப்படிங்கிறது தான் அவர் மகாத்மாக உயர்ந்ததுக்கான, அவருடைய வாழ்க்கையில் அவரை மகாத்மான்னு கூப்பிடுவதற்கான, அழைப்பதற்கான 1000 தகுதிகளை அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பட்டியலிடலாம். இந்த காரணத்துக்கு இந்த காரணம், இப்போ நான் சொன்ன இந்த காரணம் மட்டும் இல்லை. சரி, இப்போ இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை பற்றி சொல்வதை விட ஒரு டீச்சர்ஸுக்கு காந்தி என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்லுவார், டீச்சர்ஸ் இஸ் த ரியல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவார். அது உன் கையில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் நீ தான் பையனுக்கு டெக்ஸ்ட் புக். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் யூ, நாட் யுவர் டீச்சிங். நீ கற்றுக் கொடுப்பதிலிருந்து அவன் எதுவும் பெருசாக கற்றுக்கொள்ள போவதில்லை, உன்கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்கொள்ள போகிறான். நான் தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்கிற தைரியம் காந்திக்கு இருந்தது. வாட் இஸ் த மெசேஜ்னு சொன்னால் மை செல்ஃப் இஸ் த மெசேஜ் அப்படின்னு சொன்னார். இப்போ சத்திய சோதனை முழுக்க அதைத்தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஒரு நல்ல தலைவர், எப்படிப்பட்ட தலைவர், தன்னையே, என் வாழ்க்கையை நானே இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தகுதிமிக்க வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். அதுதான் அங்கே மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த விடுமுறை நாட்கள், இவைகளையெல்லாம் வெறும் விடுமுறை நாட்கள் என்று மட்டுமல்லாமல் காந்தியை பற்றிய ஏதோ ஒரு நற்குணத்தை நாமோ, நம் பிள்ளைகளோ, நம் மாணவர்களோ பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், கற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தியிலே, காந்தி பிறந்த நாளிலே ஏதாவது ஒரு அவருடைய நற்குணத்தை, அவருடைய சிறப்பியல்பை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சிப்பது. அது செய்கிறதுங்கிறது 2வது பட்சம் வச்சு, உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கும் போது இந்த காந்தி பிறந்த நாளை நாம் சரியாக ஆசரித்திருக்கிறோம் என்று பொருள். இவையெல்லாம் விடுமுறை நாட்கள் அல்ல, என் வாழ்க்கையின் விழுமியங்களை சொல்லித்தருகிற நாட்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.